ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. சிஸ்டர், எனக்கு 3 மாதமாக தொடர்ந்து வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பீரியட் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகிட்டா 10லேருந்து 15 நாளைக்கு மேலே பீரியட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாதத்துல 2 டைம் கிட்ட எனக்கு பீரியட் ஆகுது சிஸ்டர் அப்படின்னும் சொல்கிறீங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பீரியட் ஆகிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்குது. ஒரு பேடு வச்ச 1/2 அன் ஹவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேடு ஃபில் ஆகிடுது. அந்த அளவுக்கு எனக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமாலே வந்து உங்கள் ப்ளீடிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு 3 மாதத்துக்கிட்ட பீரியட் ஆகிட்டு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த பீரியட் வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்லேயே சரியாயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 மந்த் ஆகியும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு பீரியட் ஆகிற டைமில் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் ஃப்ளோ ட்ரெஸ்லலாம் ஆகிடுது சிஸ்டர் அப்படிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு வெறும் 3 பொருள் தான் தேவை. அந்த 3 பொருள் வந்து ஈஸியாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருள் தான். ஒன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி, 2வது தயிர், 3வது உப்பு. கல் உப்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருள் இருந்தால் போதும். இம்மிடியேட்டாக உங்களோட பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடும். ரொம்ப நாளாக ஆயிட்டுருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க. ஒரு முள்ளங்கி எடுத்து அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா தயிர். தயிர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து தேவைப்படும். கொஞ்சமாக கல்லுப்பு. அதாவது 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு. இது 3 இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த முள்ளங்கி சாறை வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸை வந்து ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கரையணும். அது கரைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வயித்துல மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்கில் வந்து இதை குடிக்கணும். நீங்கள் இதை குடித்த அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹார்ஸ்க்குள்ளே அப்படி இல்லைன்னா 1 டேக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. 3 மாதத்துக்கிட்ட பீரியட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரே நாளில் உங்கள் பீரியட் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.